தமிழ் ஜனம் தொலைக்காட்சி குடும்பத்தினருக்கு வணக்கம். இன்றைய டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்மோடு இன்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் பாஜகவினுடைய சிறுபான்மையினர் அணி தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். சார், இன்னைக்கு ஆக்சுவலி இந்த நிகழ்ச்சி ஒரு டிபேட் மாதிரி போனோம் அப்படின்னு நினச்சி தான் ஏற்பாடு பண்ணோம். பாஜக சார்பில் நீங்களும், காங்கிரஸ் சார்பில் ஹிதாயத்துல்லா அவர்கள் மூத்த தலைவர் அவரையும் கூப்பிட்டோம். நீங்கள் ரெண்டு பேருமே எதிரில் யார் வராங்கன்னு கேட்கல, நீங்கள் வரேன்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி அவரும் வரேன்னு சொல்லிட்டாரு. இங்கே வந்த உடனே யாருப்பா எதிரில், எனக்கு எதிராக யார் பேச போகிறான்னு கேட்டப்போ உங்கள் பேர் சொன்ன உடனே அவர் அப்படியே கிளம்பி போயிட்டார். நேற்று இதே மாதிரி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நீங்களும் நவாஸ்கனி அவர்களும் பங்கு பெற வேண்டியது, உங்கள் பேருக்கு சொன்ன உடனே நான் வரமாட்டேன் அப்படின்னு அவரும் அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு சொன்னதா தகவல் கிடைச்சிது. என்ன சார், நீங்கள் வஃப் விஷயத்தில் வேலூர் இப்ராஹிம் அவர்களை எதிர்கொள்ள மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்களுக்கு திராணி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் அது மக்களின் நலன், மக்களுக்கான வளர்ச்சி, இதுதான் அடிப்படை நோக்கம். அதில் இஸ்லாமியர்களுக்கு அல்லது இது இந்துக்களுக்கு அப்படின்னு பாகுபாடே நாங்கள் பார்ப்பதில்லை. இந்த 2025 வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்லை நாம் கொண்டு வந்தோம். இரு பாராளுமன்றத்தின் அவைகளிலுமே அது வெற்றி பெற்றிருக்கிறது. இனி குடியரசுத் தலைவருடைய கையொப்பம் தான், அது வந்ததும் சட்டம் அமலாயிரும். இப்போ இந்த சட்டத்தை காங்கிரஸ் உள்ளிட்ட திமுக உள்ள அத்தனை கூட்டணி கட்சிகளும் கண்மூடித்தனமாக எதிர்க்கிறாங்க. இவர்கள் ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தால் முதல்ல இஸ்லாமிய சமூகத்தை நம்ப வைக்கணும்னா எல்லாரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து பேசுகிறோம். ஒன்று. ரெண்டாவது, வழக்கம் போல் உங்களுக்கு பாஜக எப்பயுமே எதிர்பார்க்கும், இப்போயும் அப்படித்தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிற ரெண்டாவது விதம். மூணாவது, இயல்பாகவே அந்த அச்சத்தையும் பயத்தையும் ஊட்டுவது. இவங்களுடைய கட்சியில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பற்றி பேசணும்னா அது சிறுபான்மை சமூகத்தின் தலைவராகவும் இங்கே தமிழகத்தில் எல்லா மக்களாலும் அறியப்பட்ட தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் தான் பேசணும் அப்படின்னு எங்களுடைய கட்சியின் மூத்த நிர்வாகிகள் முடிவெடுத்து ஊடகத்துக்கு சொல்லிட்டாங்க. இப்போ முதலாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஆலூர் ஷானவாஸ் அப்படின்ற சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிறார், அவரோட ஒரு டிபேட் பேசி முடித்ததுமே எனக்கு என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா, இனிமேல் நீங்கள் வர்ற விவாதத்துக்கு அவர் வரமாட்டாராம் அப்படின்னு. அடுத்த நாள் இன்னொரு தனியார் தொலைக்காட்சி, நான் சொல்கிறதெல்லாம் பெரிய தொலைக்காட்சி நிறுவனங்கள், அவங்க என்ன முதல்ல நீங்கள் டைம் இருக்கானாங்க பேசுவோன்னு சொல்லிட்டேன். பிறகு ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி முஸ்லீம் லீக்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவர்கிட்டையும் பேசிவிட்டு அவர் ஓகே சொல்லிவிட்டு யார் வரானதுமே அவர் வேலூர் இப்ராஹிம் பாஜகவிலேருந்து வராங்க, நீங்கள் முஸ்லீம் லீக்லேருந்து பேச போகிறீங்க. வேலூர் இப்ராஹிம் வேணாம், வேறு யாராவது இந்துக்களை கூப்பிடுங்க பாஜகவிலேருந்து, நான் பேசுகிறேன் அப்படி அவர் கூட பேச மாட்டேன். இப்போ மூன்றாவதாக இங்கே காங்கிரஸ்லேருந்து நீங்கள் சொன்னீங்க, விவாதத்துக்கு அழைச்சிங்க, நான் வந்துட்டேன். நீங்கள் வந்த பிறகு தான் சொல்கிறீங்க ஹிதாயத்துல்லா காங்கிரஸின் மூத்த தலைவர் வந்தார், என்னுடைய பெயரை கேட்டதுமே மறுபடியும் ஓடி போயிட்டார் அப்படின்னு. இதெல்லாம் என்ன சொல்ல வருகிறார்கள் இந்த செய்தியின் மூலம்னா, பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள ஒரு இஸ்லாமியர் சட்டத்தின் அடிப்படையில், அரசியலமைப்பின் அடிப்படையில், இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் எந்த இடத்திலும் இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலை என்பதை என்னால் நிறுவ முடியும் என்பது அவங்களுக்கு தெரியும். அப்போது இது பொதுமக்கள் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, இவர் ஒரு இஸ்லாமியர் பாஜகவிலேருந்து பேசுகிறாரு, அவர் ஒரு இஸ்லாமியர், அவரும் காங்கிரஸ்லேருந்து பேசுகிறாரு, அல்லது முஸ்லீம் லீக்லேருந்து பேசுகிறாரு, அல்லது விடுதலை சிறுத்தையிலேருந்து பேசுகிறாரு. ரெண்டு இஸ்லாமியர் பேசும்பொழுது எதில் நியாயம் இருக்குன்னு மக்கள் புரிந்து கொண்டால், இவ்வளவு காலம் இந்த ஏமாத்துனாங்கல்ல, இஸ்லாமியர்களை அச்சுறுத்துனாங்கல்ல, அதெல்லாம் வீணாக போயிடும். எதற்காக பயப்படுறாங்கன்னா, ஒரு ஹிந்துவோட பேச ஏன் வராங்க அப்படின்னா, அவங்க பேசும் பொழுது எதையாவது ஒரு கோபத்தில் ஒரு சின்ன வார்த்தை விட்டுட்டா கூட, பார்த்தீங்களா எங்கள் சமூகம் இப்படி தான் இருக்குது, சிறுபான்மை சமூகத்தை இப்படி தான் பிஜேபி நசுக்குவாங்க, இப்படித்தான் அடக்குமுறை பண்ணுவாங்க, எங்கள் நிலையை புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னும் போது இங்கே இருக்கிற ஹிந்து மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, மோடி நல்லவர் தான், ஆனால் இந்த பிஜேபிக்காரங்க ஏன் தான் இப்படி பேசுகிறாங்களோ தெரியல, ஏன் தான் இஸ்லாமியர்கள் இப்படி வதைக்கிறார்களோ தெரியலன்னு சொல்லி ஒரு அனுதாபத்தை தேடுவதற்காகத்தான் பாஜகவிலிருந்து இந்துக்கள் வரணும், அதே காங்கிரஸிலிருந்து இந்த சப்ஜெக்டை பேசுறதுக்கு ஒரு இஸ்லாமியர் வருவார். இந்த தொலைக்காட்சி சொல்லலை, நீங்கள் எந்த தொலைக்காட்சியில் பாருங்கள் இப்படி ஒரு ட்ரெண்டை செட் பண்ணி வைத்திருப்பார்கள். எந்த தொலைக்காட்சியாக இருந்தாலும் பாஜகவிலிருந்து ஒரு ஹிந்து தான் வருவார், இஸ்லாமிய சம்பந்தமான, அது ஆர்டிகல் 370 இருக்கட்டும், அல்லது சிஏஏவாக இருக்கட்டும், அல்லது ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கட்டும், அல்லது காமன் சிவில் கோடாக இருக்கட்டும், முத்தலாக்கா இருக்கட்டும், இந்த இருக்கிற வக்ஃப் திருத்த சட்டம், எல்லாத்துக்குமே
அவர்கள் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே தமிழக தொலைக்காட்சி. அது என்னென்னா, பாஜகவிலிருந்து இது மாதிரியான இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட இஸ்லாமியர்கள் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் என்று இந்தி கூட்டணி திமுகலாம் சொல்லும் பொழுது, இங்கிருந்து பாஜகலேருந்து ஒரு ஹிந்து வருவார், அங்கே காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர் வருவார், அவர் இஸ்லாமியராக இருப்பார், திமுகவிலேருந்து ஒருவர் வருவார், அவர் இஸ்லாமியராக இருப்பார், அரசியல் ஆலோசகர்னு ஒருத்தர் வருவார், அவர் யாராக இருப்பார், அவரும் இஸ்லாமியராக இருப்பார். அப்போது ஒரு இந்து பேசும்போது 4 இஸ்லாமியர்கள் அப்படி வட்டம் கட்டி பேசுவாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பொதுமக்களுக்கு பார்வை நிகழும்னா, ஓ பாஜக வேண்டுமென்றே இதை திணிக்கிறது. நான் சவால் விடுக்கிறேன், உண்மையாகவே இங்கே தமிழகத்தில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் திரு ஜவாஹிருல்லாவாக இருக்கட்டும், அல்லது காங்கிரஸில் இருக்கிற இதாயத்துல்லாவோ, அல்லது அந்த கட்சியில் இருக்கிற மூத்த இஸ்லாமிய தலைவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அல்லது ஆலூர் ஷானவாஸாக இருக்கட்டும், நவாஸ் கனி முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், நீங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் நாசர் அவர்களாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நாங்கள் பேசுவதற்கு இந்த கருத்து சரி என்பதற்கு வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் இஸ்லாமியர்களை பாதிக்கவில்லை என்று ஆதாரப்பூர்வமாக நிறுவுவதற்கு பாஜக தரப்பில் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நான் பேச தயாராக இருக்கிறேன். நீங்கள் ஓடி ஏன் ஒழிகிறீர்கள்? அப்போ உங்கள்கிட்ட உண்மை இருந்தால், சத்தியம் இருந்தால், உங்களிடத்தில் தர்மம் இருந்தால், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் வாய்மை இருக்குமே, ஆனால் நீங்கள் வந்து பேசுங்க. வாய்மையே வெல்லும்னு வாய்கிலேயே பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் பேசக்கூடிய திமுகவும் இந்த காங்கிரஸும் வாய்மை வெல்லும் என்ற உண்மையில் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் வாங்க, வெளிப்படையாக பேசுவோம், கருத்தியல் பரிமாற்றம் இருப்போம். அதற்கு தயார் இல்லை. நீங்கள் ஓடி ஒழிகிறீர்கள் என்றால், வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் மத்திய அரசு கொண்டு வந்தது, அது மக்களுக்கானது, பாதுகாப்பானது என்பதை உங்களுடைய ஓட்டத்தின் மூலமே மக்களுக்கு நாங்கள் நிரூபித்துக் கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக மற்றொரு விருந்தினரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருந்து தான் இந்த நேரத்துக்கு ஒரு நல்ல விவாதமாக இது போயிருக்கும். இப்போ அங்கேருந்து இன்னொரு டாபிக் போவோம். ஆல்ரெடி இஸ்லாமியர்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்தக்கூடிய அரசியல் கட்சிகள் ஏராளமாக இந்தியாவில் இருக்குது. அதில் கூடுதலாக இப்போ ஒரு கட்சி சேருதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. நடிகர் விஜய் அவர் நடத்தக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மாவட்ட வாரியாக வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு எதிராக போராட்டத்தை அறிவித்து இன்னைக்கு இப்போ நடந்தது. இன்னைக்கு அவங்களுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் பேசிய ப்ரெஸ் மீட்டை பார்த்தீங்களா? விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து அவருடைய கோமாளித்தனத்தை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவரே ஒரு கோமாளி அரசியல்வாதியாக இருந்தால் அவருக்கு கீழே இருக்கிற புஷி ஆனந்தெல்லாம் புசு புசுன்னு பூனை மாதிரி மியாவும் அப்படின்னு கத்திட்டு போயிடுறாரே தவிர, கருத்து சொல்லக்கூடியவராக நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், உதாரணத்திற்கு நீட் விஷயமா இருக்கட்டும், திமுக ஒரு முடிவு எடுத்திருக்கிறதுனா அதைத்தான் அவருடைய முடிவாக அறிவிப்பார். மும்மொழி கொள்கை எடுத்துங்க, திமுக ஒரு முடிவுனா அதுதான் அவருடைய முடிவு. அதே மாதிரி பொது சிவில் சட்டம் திமுக என்ன முடிவெடுக்கிறதோ அதுதான் அவருடைய முடிவாக இருக்கும். சிஏஏவும் அப்படித்தான். ஒன்றிய அரசுன்னு கூறக்கூடிய ஒன்றிய அரசுலையும் அப்படியே காப்பி அடிக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியா வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு திமுக சொன்னா உடனே இவரும் ஆமாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிரானது நம்ம அறிக்கையே விட்டுக்கிட்டு இருந்தா எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் என்ன முட்டு சந்தில் உட்காந்து பொழுதுனைக்கும் அறிக்கை விடக்கூடியவராக இருக்கிறாரு. களத்தில் இறங்கி அவரோ அல்லது அவருடைய கட்சியினரோ எந்த போராட்டமும் செய்வதில்லையே. இது தமிழக அரசியலில் எடுபடுமான்னு பேசின உடனே கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னால் வந்துடுவோம் அப்படின்னு நினைத்து திமுக போராடுவதற்கு முன்னால் நாம் போராடி இஸ்லாமிய மக்களுக்கு நாம் ஒத்துழைப்பாக இருக்கிறோம் அப்படின்னு காட்டணும்னு எப்படி இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் போய் அது நகைச்சுவையாக மாறிப்போச்சோ, அந்த மாதிரி தான் இன்றைக்கு திரு புஷி ஆனந்த் அவர்கள் பேசியதும் நகைச்சுவையாக மாறிப்போச்சு. புஷி ஆனந்த் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த திருத்த சட்டத்தில் எந்த ஷரத்து இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வேலிடான பாயிண்ட் சொல்லுங்கள், பாஜக உங்களை கேட்குறாங்க அப்படின்னா. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, பாஜக ஏதாவது செய்கிறதே வேலிடாக செய்கிறாங்களா, அவங்களே வேலிட் இல்லாமல் தான் செய்கிறாங்க, அவங்களுக்குலாம் நான் ஏன் வேலிடாக பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. ஏங்க அடிப்படையில் அவங்களுக்கு எந்த ஷரத்துமே தெரியாதுங்க. புஷி ஆனந்த் அவர்களுக்கு ஒழுங்காக பேசவே தெரியாதுன்னும் போது நீங்கள் ஷரத்தை கேட்டீங்க, அது எந்த அடிப்படையில் வந்துச்சு, எந்த ஆண்டு வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது, அதில் எத்தனை அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, 2013 அமெண்ட்மெண்ட் சரியில்லை என்பதற்காக இன்றைக்கி 2025 அமெண்ட்மெண்ட் மாற்றுறாங்களே, 2013 காங்கிரஸ் என்ன மாதிரியான சட்டங்களை கொண்டு வந்தது, அது எவ்வளோ பெரிய எத்தேச்சை அதிகாரம் உள்ளது, அது இஸ்லாமியருடைய நலன்களை காக்கிறோம் என்ற பெயரில் இந்துக்களுடைய பிற மக்களுடைய சொத்துக்களை எப்படியெல்லாம் அபகரித்தது, இப்படி எதையாவது அவர் படிச்சுட்டோ அது சம்பந்தமாக கேட்டுட்டு வந்தால் நீங்கள் பரவாயில்லை. அவர்கிட்ட ஊடகம் நீங்கள் எந்த ஷரத்தில் எதிர்க்கிறீங்க, என்ன உங்களுடைய அடிப்படைன்னு கேட்டால்
அதெல்லாம் வந்து என்ன அடிப்படையில்னா அவங்க நிலத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு கூறுகட்ட மனுஷனாக இருக்கிறீங்க, உங்கள் தலைவர் தான் இப்படி கோமாளித்தனமாக எதையாச்சும் பேசுகிறாருன்னா நீங்களுமா அப்படி பேசுவீங்க? ஒரு பொதுச் செயலாளர்னா கையில் வந்து தகவல் இருக்கணுமா இல்லையா? ஊடகத்தை சந்திக்கும் பொழுது எந்த தகவலுமே இல்லாமல் பேசுகிறார்கள். பொதுச் செயலாளரே இந்த லட்சணம்னா அப்போ அந்த கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகளை பார்க்கும்போது கேலி கூத்தா இருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய மெர்சல் படம் வந்தபோது பாஜக தலைவர்கள் சிலர் அதை எதிர்த்தாங்க. அப்போது பாஜக தலைவர் திரு எச் ராஜா அவர்கள் விஜயின் பெயரை முதல் முறையாக ஒரு அரசியல்வாதி ஜோசப் விஜய் அப்படின்னு பயன்படுத்தி அது ஒரு மத ரீதியாக அவர் இந்த சமுதாயத்தை பிளவுபடுத்துவதாக எச் ராஜா மேலே குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனால் சமீபத்தில் திமுக தலைவர்கள், திமுக பேச்சாளர்கள் அதே ஜோசப் விஜய் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ வந்து விஜய் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறத பயன்படுத்தினாரோ அன்னையிலிருந்து திமுகவினர் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த இரட்டை நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, தன்னுடைய பெயரை முழுமையாக சொன்னால் அதற்காக கோவப்படுவதோ அல்லது மத ரீதியாக அதை ஒப்பிட்டு பேசுகிறார்கள் என்று சொல்வதோ முதல்ல அது ஒரு அருவருப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஜோசப் விஜய் தான் அவருடைய பேர். இப்போ என்னுடைய பேர் என்ன, வேலூர் இப்ராஹிம்னா வேலூர் இப்ராஹிம் தான் சொல்லணும். எனக்கு வேறு ஏதாவது ஒரு பேர் வச்சுட்டா இது ஒரு ஸ்டைலாக இருக்குது. அதாவது இஸ்லாமிய பெயரை மறைத்து கொண்டு, கிறிஸ்துவ பெயரை மறைத்து கொண்டு, ஹிந்து பெயரில் இருந்துக்கிட்டு ஹிந்துக்களையே வந்து இழிவுபடுத்தலாம் அப்படின்னு. மனுஷியமித்ரன் அப்படின்னு ஒருத்தர் பேர் இருக்கும். அவர் பேர் மனுஷியமித்ரனா? கிடையாது. அவர் இஸ்லாமியர். அவர் இஸ்லாமிய அரபி பேர் வச்சிருக்கிறார். ஏன் அப்போ மனுஷியமித்ரன் பேர் வச்சார்? அந்த பேரில் இருந்தால் அது ஒரு வடமொழி பேராக இருக்குது, சமஸ்கிருத பேராக இருக்குது. அப்போ அவர் இந்துவாக தான் இருப்பார். ஓ, இந்துவாக இருந்தாலும் பார்ப்பா இந்துக்களே எதிர்க்கிறார், இந்த பிஜேபியை எதிர்க்கிறார் பற்றியா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு செட்டப். இந்த மாதிரி நிறைய போலி காரியங்களை செய்கிறாங்க. அது நடிகர் விஜய்க்கு தேவையில்லையே. ஜோசப் விஜய் என்பது அவருடைய பேர், அதை அவருமே சில நேரங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அதை எப்படி அவர் குறிப்பிடாருன்னா, பார்த்தீங்களா என்ன ஜோசப் விஜய்னு அவர்கள்லாம் சொல்லிட்டாங்க, உன் பேர் என்னமோ அதைத்தானே சொல்கிறாங்க. இதில் மதத்தை எல்லாம் இழுப்பது தேவையற்றதை நான் பார்க்குறேன். ஆனால் நடிகர் விஜய் இப்படி போராட்டத்தை நடத்துவதன் மூலம் காங்கிரஸும் திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திருமாவளவன் போன்றவர்களும் இஸ்லாமிய மக்களை எப்படி வாக்கு வங்கிக்காக ஏமாற்றுகிறார்களோ, பொய்யை சொல்லுகிறார்களோ, அச்சுறுத்துகிறார்களோ, அந்த இஸ்லாமிய சமூகத்தை தொடர்ந்து பயந்த நிலையில் வைத்து தொடர்ந்து மத்திய அரசில் ஆளப்போகிற பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக திசை திருப்புகிறார்களோ, அந்த வேலையை திரு விஜய் அவர்களும் செய்கிறார் என்றால் இது விஜய்க்கு தகுந்த செயலாக நான் பார்க்கல. அவருடைய அரசியல் முக்கியமாக பார்க்கணுன்னா நீங்கள் மதம், மொழி, இனங்களை கடந்து வருவீர்கள்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நீங்களும் அந்த சகதிக்குள்ளே போய் அதே அந்த திராவிட அரசியலைத்தான் செய்வீர்கள் என்றால் உங்களையும் எதிர்த்து களமாடுவதற்கு, உங்களுடைய அயோக்கிய முகத்தை, போலி வேஷத்தை உடைத்தெறுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே தயாராக இருக்கும். இன்னைக்கு தாவாக்காலிருந்து முக்கிய தலைவர்கள், தொண்டர்கள் எல்லாம் களத்தில் வந்து சில பேர் போராட்டம் பண்ணாங்க. ஆனால் விஜய் வந்து வரலை. இதில் நான் என்ன சொல்கிறேன்னாங்க, ஒரு ஃபேஷன் ஆகி போயிடுச்சு. மிக முக்கியமான போராட்டம் நீங்கள் சொல்கிறீங்க, இஸ்லாமியருடைய நிலத்தெல்லாம் பறிச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி சொல்லக்கூடிய ஒரு போராட்டத்தில் விஜய் அவர்கள் வரணுமா இல்லையா? என்னுடைய இஸ்லாமிய மக்களுக்காக நான் வரேன்னு அவர் வரமாட்டார். மற்றவர்களை வச்சு பேசிக்கிங்க அப்படின்னுவார். அந்த கூத்து பாராளுமன்றத்தில் நடந்துச்சா இல்லையா? பாராளுமன்றத்தில் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு எதிராக காங்கிரஸ்லேருந்து மற்ற கட்சிகள்லாம் ஓட்டு போடுகிறார்கள். அங்கே பிரியங்கா காந்தி அவர்களை காணோம். அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் தானே. அப்போ இஸ்லாமியர்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால், அதை எதிர்ப்பதில் உறுதி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் வாக்களித்திருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அங்கே இருக்கக்கூடிய வயநாடு தொகுதியில் கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அவங்கள பகைச்சக்கூடாது. ஏன்னா கிறிஸ்துவ பகுதியாக இருக்கக்கூடிய குறிப்பிட்ட கேரளாவில் 600 குடும்பங்கள் அந்த முனம்மம்னு சொல்கிறக்கூடிய ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை ஆதரிச்சிருக்கிறாங்க. அது பாராளுமன்றம் வரைக்கும் எதிரொலித்து கொண்டு இருக்கிறது. அதனால் நீங்கள் பாட்டுக்கு வயநாடில் படுத்து கொண்டு இருக்கிறீர்கள். இங்கே இஸ்லாமியர்களாம் எதிர்பார்க்குறாங்க காங்கிரஸ் ஆதரிக்கணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த இஸ்லாமிய மக்கள் ஏமாறக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது இந்த நாடு இந்து நாடு அப்படின்னு சொல்லுது. இந்து நாடுன்னா என்ன? மதத்தின் பெயரால் இல்லை, பண்பாட்டு கலாச்சாரத்தின் அடையாளத்திற்கு பேர் இந்து. அப்போ நானும் இந்து, நீங்களும் இந்து. அது வந்து கலாச்சாரத்தின் அடிப்படையில், வழிபாட்டு முறையில் நான் இஸ்லாமியனாக இருக்கிறேன், நீங்கள் சைவமாக இருப்பீங்க, வைணவமாக இருப்பீங்க, ஏதோ ஒன்றாக இருப்பீங்க. ஆனால் நம்ம தேசத்தால் இந்துவாக இருக்கிறோன்னு பாஜக சொன்னால், பார்த்தீர்களா இவர்கள் எல்லோரையும் இந்து என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு இஸ்லாமியர்கள் கோபப்படுறீங்க, எதிர்க்கிறீங்க. பாபர் மசூதி இடிப்பிற்கு முன்னால், ஒரு நாளைக்கு முன்னால் மணிசங்கர் ஐயர் திரு நரசிம்மராவ், அப்போ காங்கிரஸினுடைய பிரதமர், அவர்கிட்ட போய் பேசினதை பிபிசி தொலைக்காட்சியில் அவர் பேசுகிறார். நான் வந்து திரு நரசிம்மராவ் இடத்துல சொன்னேன்,
இந்த மாதிரி பாபர் மசூதியை வந்து கரசேவர்கள் வந்திருக்கிறாங்க, கொந்தளிப்பு நிறைய இருக்குது இந்துக்கள் இடத்துல, ஒருவேளை அதை இடித்து விடுவார்கள், நீங்கள் இராணுவத்தை வச்சு இதையாவது செய்யுங்க, இல்லை சுட்டு கொண்டாலும் பரவாயில்லன்ற மாதிரி கடும் நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு நரசிம்மராவ் அவர்கள் சொன்னார், இந்த நாடு இந்து நாடு, இந்து மக்கள் கணிசமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய புனித பூமி அயோத்தி, அந்த இடத்துல இந்து மக்களை வந்து கொல்லணும் அல்லது அவர்களை தடுக்கணும்னு நினைப்பது எந்த விதத்தில் நியாயம்னு மணிசங்கர் ஐயர் அன்றைக்கு காங்கிரசின் அமைச்சராக இருந்த பொழுது காங்கிரசின் பிரதமராக இருந்த திரு நரசிம்மராவ் சொன்னார். இந்த செய்தி எல்லாருக்கும் போச்சு இல்லை. உண்மையாகவே இஸ்லாமியர்கள் ரோசத்தோட மானத்தோட கொஞ்சமாவது வெக்கம் சூடு சொரணை இருந்தா பாஜக சொல்லுதுன்னா நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம், எங்கள் கொள்கை நிலைப்பாடு, நாங்கள் வந்து வாக்கு வங்கிக்காக மாற்ற மாட்டோம், தாஜா அரசியல் பண்ண மாட்டோம், எல்லாரையும் சமமாக பார்ப்போம், அதனால இந்த கொள்கை நிலைப்பாடை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தோம். காங்கிரஸ் என்ன சொன்னது? பாபர் மசூதியை காப்போன்னு சொன்னது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு இதே நரசிம்மராவ் என்ன சொன்னார்? அது இடித்த இடத்தில் கட்டித்தருவோன்னு சொன்னார். பிறகு என்ன செய்தார்கள்? பாஜக தான் இடித்தது, அதுதான் தூண்டுகோல் என்று சொல்லி போராட்டத்திலிருந்து பாராளுமன்றத்தில் கூக்குரலிட்ட வரைக்கும் அத்தனை அயோக்கியத்தனத்தையும் செஞ்சது காங்கிரஸ். ஆனால் அதனுடைய பிரதமர் நரசிம்மராவ் சொன்னார், இந்த நாடு இந்து நாடு தான், அயோத்தி இந்துக்களுக்கான புனித பூமி தான். இப்போ அன்னைக்கு பிரதமர் சொன்னது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். மணிசங்கர் ஐயர் சொன்னது பிபிசி தொலைக்காட்சியில் எல்லாரும் பார்த்தீங்கல்ல. ஏன் காங்கிரஸில் நீங்கள் திரும்பி இருக்கிறீங்க? நாங்கள் இப்போ இந்த இதாயத்துல்லா வந்துட்டு ஓடி போனார்ல காங்கிரஸ்லேருந்து, என்கிட்ட பேச முடியாமல், அவரையும் சேர்த்து கேட்குறேன். ஏப்பா அவர் சொல்லிட்டார்ல, உங்கள் பிரதமர் தானே சொன்னார், அப்போ நீங்கள் பிரதமரை நீ எதிர்த்து பேசுவீங்களா? இந்து நாடுன்னு சொன்ன நரசிம்மராவை நாங்கள் காங்கிரஸிலிருந்து எதிர்க்கிறோம், இஸ்லாமியர்கள் இனிமேல் வாக்களிக்க மாட்டோம், காங்கிரஸ் ஒரு தீர்மானம் போடணும், இப்படி ஒரு துரோகம் அளித்திருக்கிறது காங்கிரஸ், எங்களுக்கு நம்பி கழுத்திருக்கிறீங்க, இதுக்கு பாஜக எவ்வளவோ பரவாயில்ல, அயோத்தி புனித பூமி, நீங்க எப்படி மக்காவை புனித பூமி நினைக்கிறீங்களோ மதினாவை புனித பூமி நினைக்கிறீங்களோ, எப்பா எங்களுக்கு ராம ஜென்ம பூமி அதுதானப்பா, அதை விட்டு கொடுங்க, நாங்கள் உண்மையாக தானே சொன்னாங்க, அன்னைக்கே விட்டு கொடுத்திருந்தா இவ்வளவு கொலை நடந்திருக்காது, இவ்வளவு கலவரம் நடந்திருக்காது, உங்களை நம்பி தானடா நாங்கள் இங்க போனோம், கடைசியில் எங்க சமூகத்தை நாசமாக்கிட்டீங்க. டிசம்பர் 6 நாங்கள் போராட்டம் நடத்தும் போது காங்கிரஸ்காரனை தானடா கூட்டிட்டு வந்து நாங்கள் பிஜேபியை வச்சு திட்டுனோம். நீயே இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிருக்கன்னா எதிர்க்க நிக்கிற எதிரி நினைக்கிற பாஜக உங்களை விட பரவாயில்ல, ஏன்னா நீ துரோகி, நீ முதுகுல குத்துருக்கவன். காங்கிரஸ் உள்ள இஸ்லாமியர்கள் பேசி இருக்கணுமா வேணாமா? அப்ப வெக்கமான சூடு சொரணை இல்லாத இஸ்லாமியன் தான் அது காங்கிரஸ்ல போய் இருந்து தன்னை காங்கிரஸ்காரன் சொல்லுவானே ஒழிய, உண்மையான இஸ்லாமியனா இருந்தா புரிந்து கொண்டு இந்த நாடு இந்து நாடு தான், நாம் கலாச்சாரத்தால் பண்பாட்டால் இந்துக்களாக இருக்கிறோம், வழிபாட்டு முறையில் நான் இஸ்லாமியனாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு புரிதலோடு வந்தா அவர்கள் தேசப்பற்றோடு இருப்பாங்க, அவங்க தேசிய நீரோட்டத்தில் இணைவார்கள். உலகின் குருவாக பாரதம் உருவாக்கப்படும் பொழுது அதில் இஸ்லாமியருடைய பங்கு இருக்கும். எச்சசோரன் இன்னைக்கு திமுகவுடைய ஸ்டாலினுடைய கையேந்தியாக இருக்கிற அந்த சிவாஜி பேசுறாரு, நோன்பு திறக்க போற விஷயத்துல இஸ்லாமியர்களை பத்தி எச்சசோரன் சொல்றாரு. இங்கே திமுக இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு சூடு சொரணம் இல்லை, அங்கே காங்கிரஸில் இருக்கிற இஸ்லாமியருக்கு சூடு சொரணம் இல்லை. ஆனால் இவர்கள் பார்த்து என்ன சொல்றாங்க? நம்மளை பார்த்து விமர்சனம் பண்றாங்க. வேலூர் இப்ராஹிம் பாஜகவில் இருந்து என்ன செய்கிறார் தெரியுமா? ஒன்ன மாதிரி மானங்கட்டு போய் இல்லை, காசுக்கு விலை போகல, இந்த தேசத்தை நேசிப்பதனால பாஜகவில் இருக்கிற என்ன நீ எதிரியா பார்க்கிற, ஒன்ன முதுகலை குத்துற காங்கிரஸ்காரனையும் திமுக காரனையும் நீ நண்பனா பார்க்கிறன்னா இழப்புக்கு பிறகாகத்தான் நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால் அதை யாராலையும் தவிர்க்க முடியாது. சமீபத்தில் ரம்தான் வந்து நம்ம பார்த்தோம், அனைத்து கட்சிகளுமே இஃப்தார் விருந்து அளித்தாங்க, பாஜகவும் அளித்தாங்க. ஆனால் மற்ற கட்சிகள் அளிக்கக்கூடிய இஃப்தார் விருந்தில் வரக்கூடிய அந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் தலையில் இஸ்லாமியர்களுடைய புனிதமாக கருதக்கூடிய இந்த தொப்பியை போட்டு வருவதை பார்த்தோம். ஆனால் பாஜக நடத்தின இஃப்தார் விருதில் பாஜக தலைவர்கள் யாரும் அப்படி வரல. மோடி மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டும் அவர் ஒரு முறை அது போடுங்க அப்படின்னு சொல்லும்போது வேண்டாம் அப்படின்னு தவிர்த்துட்டார் அப்படின்னு சொல்லி, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அணிந்தால்தான் இஸ்லாமிய நண்பர்களா, இல்லாட்டி அவங்கவுங்க நம்பிக்கையில் இருந்தால் அது? பாரதிய ஜனதா கட்சி எப்பயுமே வேஷம் போடுவதை ஏற்காதுங்க. அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு பெரிது, பிறர் நம்பிக்கைகளை மதிக்க கற்றுக்கணும், அவ்வளவுதான். திருக்குரான் சொல்லுகிறது லக்கும் தீனுக்கும் ஒளிய தீன், உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு மேலானது, என்னுடைய நம்பிக்கை என்னுடைய மேலானது. உங்கள் நம்பிக்கையை நான் மதிக்கிறேன், என் நம்பிக்கையை நீங்கள் மதிக்கணும், இவ்வளவுதான். உங்கள் நம்பிக்கை மாதிரி நான் நடக்கணுன்ற அவசியம் கிடையாது, என் நம்பிக்கை மாதிரி நீங்கள் நடக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு பேர் நல்லிணக்கம் கிடையாது, அது ஏமாத்துறது. நான் இந்து கோவிலுக்கு என்னை கூப்பிட்றாங்க, எங்கள் கட்சி சார்பாக வந்து பிரதமருக்கு நீண்ட ஆயுளுக்காக ஒரு பிரார்த்தனை நடக்கும், கோவிலில் பூஜைகள் நடக்கும், நான் அதெல்லாம் போகிறேன், கலந்துக்கிறேன். நான் போனதுமே அங்கே இருக்கக்கூடிய கோவிலுடைய மதகுருக்கள் வருவாங்க, மாலை போடுவாங்க, எனக்கு அந்த தலையில் ஒரு துண்டு கட்டுவாங்க, எல்லாம் கட்டுவாங்க. ஆனால் குங்கும பொட்டு வைக்க மாட்டாங்க.
திருநீர் வைக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் தெரியாமல் வைக்க வந்தால் நான் சொல்லுவேன், ஐயா அது மட்டும் வேண்டாம், தவிர்த்துக்குங்களேன் அப்படின்னுவேன். ஏன்? நான் இஸ்லாமியன். நான் இஸ்லாமியனாக இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை மதித்து உங்களுடைய அந்த பண்பாட்டு வழிமுறைகள் அனைத்தையுமே நானும் ஒன்றாக இருக்கிறேன் காட்டுறதுக்கு பேர் நல்லிணக்கமே தவிர, நானும் நெத்தி நிறைய அப்படி நல்லா திருநீரை அணிச்சிக்கிட்டு நல்லா அப்படி ஒரு குங்குமத்தை வச்சுக்கிட்டு நான் அந்த இடத்துல வந்துக்கிட்டு கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரான்னு சொன்னால் அது நல்லிணக்கம் கிடையாது. இந்துக்களை நான் ஏமாத்துறேன். ஏன்னா உள் நம்பிக்கை என்ன? என் மனசில் அந்த நம்பிக்கை கிடையாது. என் மனசில் இந்த வானம் பூமி அனைத்திற்கும் ஒரே பரம்பொருள், ஒரே இறைவன் நான் நம்பி வச்சிருக்கேன். நான் போய் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரான்னு நான் இப்படி பொட்டு வச்சுக்கிட்டு வாங்க பாய், வாங்க இந்துக்களை, வாங்க கிறிஸ்துவரை, நாங்கள் எல்லாம் ஒன்றா சேருவோம் அப்படின்ற மாதிரி நான் நடித்தேன்னா அதை அயோக்கியத்தனமாக நான் பார்க்குறேன். அதை பாரதிய ஜனதா கட்சியும் அப்படி தான் பார்க்குது. அதனால தான் நாங்கள் இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தினோம். எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டார். அவர் நெற்றி நிறைய திருநீரோடு வந்தார். நான் தொப்பி அணிந்து தாடியோடு இஸ்லாமிய நடைமுறையோடு நாங்கள் போனோம். கிறிஸ்துவ ஃபாதர்மார்கள் அழைத்தோம். அவங்க கிறிஸ்துவ அந்த அடையாளங்களோட அந்த அங்கிகளோடு தான் வந்தாங்க. நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்தினோம். மிகச்சிறப்பாக இருந்தது. அதுதான் மத நல்லிணக்கம். நாம் வெவ்வேறு மதங்களாக இருந்தாலும் வெவ்வேறு நம்பிக்கைகளாக இருந்தாலும் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை, அதுதான் பாரதத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு தன்மையை தவிர அந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்பது உங்களை மாதிரி நான் நடிக்கணும் ஏமாற்றணும் என்பது கிடையாது. அதனால் இந்து தொப்பி போட வேண்டிய அவசியம் கிடையாது, இஸ்லாமியர் பொட்டு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் இருவரும் தேசத்தின் வளர்ச்சியில் ஒன்று சேருவோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு தமிழகத்தில் வருவதற்கு முன்னால் நீங்கள் வந்தால் உங்களை அரவணைத்து அன்போடு மிக முக்கிய இடத்தில் உங்களை உட்கார தயாராக இருப்போம். நாங்கள் ஆட்சிக்கு உங்களுடைய உதவியே இல்லாமல், இஸ்லாமிய வாக்கு வங்கியே இல்லாமல் வெற்றி பெற்று விட்டால் பிறகு நீங்கள் கோரிக்கைகளோடு வந்தால் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த அன்பும் அந்த பாசமும் இதயத்திலிருந்து வருமான கேள்விக்குறி தான். ஏன்னா அந்த வழி இருக்கும்ல. ஏங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கிறோம், இந்து ஓட்டை தானே கன்சாலிடேட் பண்ணும், நீ ஒரு ஓட்டு போட்டியான்ற அந்த வழி இருக்குமா இருக்காதா? அது சில நேரங்களில் வேதனையான பல வார்த்தைகளை வர வைக்குமா வைக்காதா? அதுதானே இன்னைக்கு வட மாநிலங்களில் நடக்குது. அது இங்கே தமிழகத்தில் நடக்க வேண்டாம்னா 2026 மிகச்சிறப்பான ஒரு நல்லாட்சியை, ஊழலற்ற ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு உருவாக்கி கொடுக்கும். அதற்கு முன்னால் இஸ்லாமியர்கள் நீங்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய அன்பான அழைப்பு. பல விஷயத்தில் தமிழகத்தில் பாஜக தனிமைப்படுத்துவது போல் வஃப் விஷயத்துலையுமே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா அனைத்து கட்சிகளும் வஃப்புக்கு எதிராக குரல் கொடுக்குது. சமீபத்தில் அதிமுகவும் மாநில அரசு, திமுக அரசு கொண்டு வந்த வஃப் திருத்த சட்டத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை நாங்களும் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவினுடைய இந்த ஸ்டாண்ட் எப்படி பார்க்குறீங்க? அது பெரிய நான் ஆச்சரியப்படல. ஏன்னா அதிமுக கடந்த காலத்தில் இதே மாதிரி திமுக நீட் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லும் போதும் அவர்கள் ஆதரித்தாங்க. பாஜக மட்டும்தான் கொள்கை உறுதியோடு நின்றது. கடந்த காலத்தில் முத்தலாக் வரும் பொழுது திமுக எதிர்த்த பொழுது உடனே அதிமுகவும் திமுக கொள்கையை ஆதரித்தாங்க. அப்பையும் பாஜக தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக நின்றது. அதனால் திமுக கொண்டு வர பல விஷயங்களை அதிமுக நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஏன் ஆதரிக்கிறாங்கன்னா, ஐயோ நமக்கு ஒரு சங்கி முத்திரை குத்திடுவாங்களோ, நம்மளையும் பாஜகன்னு சொல்லிடுவாங்களோன்ற ஒரு பயம் ஐயா இபிஎஸ் அவர்களுக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். ஆனால் அது அவசியமற்றது. அதாவது இது என்ன போக்கை ஏற்படுத்தும்னா திமுகவுக்கு ஒரு பலத்தை ஏற்படுத்தும். பாராளுமன்றத்தில் கூட திமுக என்ன பேசுதுன்னா, நாங்கள் யுனானிமஸாக இந்த வக்ஃபு திருத்த மசோதாவுக்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றணும், பிஜேபி தவிர எல்லா கட்சிகளும் ஆதரித்தது அப்படின்னு சொல்லுகிறார்கள் என்றால் அது திமுகவுக்கு வலு சேர்ப்பதற்குத்தான் அதிமுகவுடைய இந்த நிலைப்பாடு உதவுமே தவிர அவர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். குறைந்தபட்சம் அந்த நடப்பு அவைகளிலிருந்து வெளியேறலாம், கலந்து கொள்ளலன்னு சொல்லலாம். அதாவது ஒரு நடுநிலைத்தன்மையாவது காட்டும். நீங்கள் முழுமையாக ஆதரிக்கிறீர்கள் என்றால் அப்போ நாம் எதிர்கேள்வி கேட்போம், இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? திமுக எதிர்க்கிறதுனா அது வாக்கு வங்கி, இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுவாங்கன்றதுக்காக இஸ்லாமியர்கள் தரப்பில் என்ன விதமான தவறு நடந்தாலும் அதை நல்லதுன்னு சொல்லுவாங்க. இஸ்லாமியர் நலன் காக்க பாஜக என்ன விதமான நல்லதை செஞ்சாலும் அது கெட்டதுன்னு சொல்லுவாங்க. அது திமுகவுடைய ஸ்டைல், அது திருமாவளவனுடைய ஸ்டைல், ரைட்டு. அதிமுக அப்படி கிடையாது. இல்லை, அதிமுகவுக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிக்கல, அதிமுக இஸ்லாமியர்கள் நம்பல. ஏன்னா இந்த திமுக ஒரு பிம்பப்படுத்தி விட்டது. பாஜக அதிமுக ரெண்டும் வேறல்ல அப்படின்னு திரும்ப 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 சொல்லி இஸ்லாமியர்கள் அதை நம்ப ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் இவங்க திரும்ப திரும்ப அப்படி இல்லைன்னு இவர்கள் வாலண்டியாக போய் நிரூபித்தாலும் அங்கே நடக்க போகிறதில்ல. நான் கேட்பது என்னென்னா, நியாய உணர்வோடு இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இன்னென்ன பிரச்சனை இருக்குது, அது இஸ்லாமியர்களுக்கு இந்த பாதிப்பை ஏற்படுத்தும், அதனால் இந்த பாதிப்பை மட்டும் சரி செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை பேசிட்டு எதிர்த்தா கூட அதில் ஒரு நியாயம் இருக்கும். பொதுவாக திமுக எதிர்க்கிற மாதிரி, விடுதலை சிறுத்தை எதிர்க்கிற மாதிரி, முஸ்லீம் லீக் எதிர்க்கிற மாதிரி அதிமுகவும் எதிர்ப்பது என்றால் அது உண்மையாகவே வருத்தம் அளிக்கிறது. அதிமுகவுக்கு அது இழப்பாகி விடுமோ என்ற கவலையும் எங்களுக்கு இருக்குது.
உங்களுடைய பொன்னான நேரத்தை தந்து கேள்விகள் அனைத்திற்கும் பதிலளித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். நேயர்களே, மற்றொரு டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.